ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஏமே தேவனுடைய சமூகத்திலே கூடி அவரை ஆராதிக்கும்படியா தேவன் ஒரு அருமையான ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். ஏமே அது தேவ கிருபை. எல்லாரும் கொஞ்சம் நேரம் கண்களை மூடி நம்ம தெய்வ சமூகத்தை நோக்கி பார்க்க போய் எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஒருவேளை அலைந்து திருகிற எல்லா எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி தேவனை நோக்கி பார்க்கிற நேரம் இது. அப்பா, நல்ல கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். கிருபை இருந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இரக்கம் இருந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அற்புதரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அருமையா எங்களை வழிநடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அற்புதத்தின் கரத்தை நாங்கள் அனுதினமும் அனுபவிக்க தெய்வம் எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டினீங்க. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்களுடைய சமூகத்தில் கூடியிருப்பது உங்களுடைய கிருபை. உங்களுடைய பிரசனத்தில் நாங்கள் அமர்ந்திருப்பது தேவன் எங்களுக்கு பாராட்டின ஒரு இரக்கம். உங்களுடைய கருணுதினமும் உங்களுடைய கரத்தை நாங்கள் பார்க்க எங்களுடைய பாதுகாப்பின் கரத்தை நாங்கள் உணர தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எவ்வளவு அருமையான தேவன் எங்களோடு நீங்கள் இருக்கிறீங்க ஐயா. எங்களை வாதை அணுகாதபடி, பொல்லாப்பு எங்களை நேராதபடி, வலப்பக்கமும் இடப்பக்கமும் தேவனுடைய பாதுகாப்பின் கரத்தை நீங்கள் முழுமையாய் கவர்ந்து கொண்டீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய ஜீவனுடைய பார்வையிலே அருமையாக இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் மேல் நீங்கள் நேசக்கரம் நீக்கினீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பாதுகாப்பின் அரவணைப்பினாலே எங்களை மூடிக்கொண்டீங்க, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்களுடைய சட்டங்களின் நிலைகளிலே நாங்கள் மகிழ்ந்திருக்க, மறைந்திருக்க தேவன் இரக்கம் பாராட்டினீங்க, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து கொண்டீங்க, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உடைமைகளை நீங்கள் பொறுப்படுத்திக் கொண்டீங்க, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குழந்தைகளை தேவன் நாம நீங்கள் பாதுகாத்து கொண்டீங்க, அவர்கள் மேலே பட்சமாக இருந்தீங்க, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை போக்கிலும் வரத்திலும் தீங்கு எங்களை அணுகாதபடி, பொல்லாப்பு எங்களுக்கு நேராதபடி, வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாதபடி தேவன் எங்களை பாதுகாத்துக் கொண்டீங்களே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை அப்பா. தேவன் எங்களுக்கு நீங்க முழுவதுமாய் நீங்க பாதுகாத்து வழிநடத்த நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் ஆத்துமா உமக்குள்ளாக மகிழ்ந்திருக்கிறதப்பா. உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அனுதினமும் உங்களுடைய பிரசன்னத்தில் நாங்கள் மகிழ தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்க. உங்களுடைய நம்பிக்கையின் வார்த்தையானது அனுதினம் எங்களை திடப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சோர்ந்து போகாதபடி, நாங்கள் உழன்று போகாதபடி, எங்களை விட்டு விடாதபடி தேவன் நீங்க பாதுகாத்து கொண்டீங்க, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய பிரசன்னத்தின் மகிமையினாலே எங்களை மூடிக்கொண்டீங்க, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எந்த நேரத்தில் வந்தாலும் சமூகத்தில் வரும்போது அவரை வந்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆமென். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் இங்கே பார்க்குற சபையில் இருந்தாலும் சரி, ஒரு தூரத்துலேருந்து நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல உண்மையாய் அவரை நோக்கி பார்க்குற எல்லா ஸ்தானத்திலும் வந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பு நீங்கள் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. இந்த பிரச்சனை எங்களை மூடிக்கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களை தகுதிப்படுத்துவீராகப்பா. எங்கள் மேலே நீங்கள் அன்பு கொள்வதற்கு, இம்மட்டுமா எங்களை நேசிக்கிறதுக்கு நாங்கள் பாத்திரர் அல்ல. தேவ இரக்கம், தேவ தயவு, தேவ கருணை, தேவ அன்பு எங்களில் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் மூடிக்கொள்ளும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. பகலில் மேக ஸ்தம்பமாய், இரவில் அக்னி ஸ்தம்பமாய் இருந்து இஸ்ரவேலை நடத்தின கர்த்தர் எங்களோடு நடத்தி செல்லுங்க. மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே.
தேவன் உண்மையாய் ஆராதிக்கலாம். கருத்துக்களை வைத்து அப்பா உங்களுடைய பிரசன்னம் எங்களை மூடும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. தேவனுக்கு ஏற்ற துதி ஆரன் நாங்கள் எடுக்கணும். தேவனுக்கு ஏற்ற ஜபங்களை நாங்கள் ஏறெடுக்க பண்ணோம். தேவனுங்களை பேச விரும்புகிற காரியங்களோடு நீங்கள் பேசும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. இந்த சபையை தேவன் மூடுவீராக. உங்களுடைய அக்னி ஸ்தம்பத்தினால் எங்களை மறைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இது ஆசீர்வதித்தாங்க இயேசு நாமத்தில். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாமம் சொல்லுங்க. ஆமென். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுக்கோங்க. ஆமென். ஒரு வாரத்தில் சூழ்நிலைகளே திருப்பி மாறி போனது. ஒரு 180 டிகிரிஸ் டர்ன் அரவுண்ட் ஆயிடுச்சு. தேவன் சுகமான காலங்களை நம்ம காண தேவன் கட்டளை எடுக்கிறார். ஆமென். அவருடைய நன்றி செலுத்தி அவர் உயர்த்தி நம்முடைய கண்மலை, நம்முடைய கோட்டை, நம்ம நம்பியிருக்கிற துருகம் அவர் தான். ஆமென். பாடி அவரை உயர்த்தலாமே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவரே, கண்மலை மாற்றுகிறவரே. கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆமென். இருதயத்திலிருந்து ஆழத்திலிருந்து அப்பாக்கு கரங்களை வைத்து அப்பா நன்றி செலுத்துறோம் ஐயா. உங்களுடைய சிறகுகளின் நிழலிலே, உங்களுடைய பாதுகாப்பின் மறைவிலே தேவன் எங்களை நீங்க பாதுகாக்க அனுபவிக்க தேவனுக்கு கிருபை பாராட்டினீங்க, மறைத்து கொண்டீங்க. நன்றி செலுத்துறோம் ஐயா, நன்றி செலுத்துறோம் ஐயா. இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்காமலும் தூங்காமலும் இருந்து நீங்க பாதுகாத்து கொண்டீங்க. இஸ்ரவேலை சூழ்ந்து நிற்கிற சீயோன் பர்வதம் போல எங்களை சூழ்ந்து எங்களை பாதுகாத்து கொண்டீங்க. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாம் பயந்திருக்க தேவையில்லை, ஏன்னா நாம் நம்பி இருக்கிறவர்
திட நம்பிக்கையுள்ள யார் மேலனா சீயோனிலே என் திட நம்பிக்கை இருக்கிறது. ஏமேன். அவருடைய வார்த்தைகளை அவர் நம்புகிறவர் ஒரு நாளும் பயந்திருக்கிறவர்கள் திக்கற்றவராக விடுகிறதில்லை. விசுவாசி ஒரு நாளும் பதறான். ஏமேன். அவருடைய நம்பிக்கையோடு பாடி, விசுவாசத்தோடு பாடி, சீயோனிலே என் திட நம்பிக்கை அவரே நான் நம்புகிற கிறிஸ்து அவரே பாடலாம். வார்த்தையால் பாடலால் என்ன சொல்லுவாங்கப்பா, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் எங்களை கரைத்து பிடித்த கர்த்தர் இறுதி வரை எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். எங்களை கொண்டு நீங்கள் செய்யவிருக்கிற காரியங்களை தேவன் தவறாமல் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்ற போதுமானவர் என்பதை அறிந்திருக்கிறோம். எங்களை பிள்ளைகளை குறித்த காரியங்களை எதிர்காலத்தை நீங்கள் தவறாமல் நிறைவேற்றுவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. எங்களை குடும்பத்தை குறித்த எதிர்காலத்தை, எங்கள் வேலையின் குறித்த எதிர்காலங்களை தேவன் தாமே எங்களை எல்லாவற்றையும் நீங்கள் தவறாமல் நடத்துவீங்க நீங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாருடைய வாயிலாப்பா நேரம் நன்றி செலுத்தி உயர்ந்து போடாப்பா. எனக்கு விசுவாசத்தில் நாங்கள் பலப்படணும்ப்பா. இந்த விசுவாசத்தில் நாங்கள் அலக்களிக்கப்படுகிறா இல்லாமல் பதரை போல் அங்குமாய் சூழ்நிலைகளின் மேலே நாங்களை சார்ந்து விடாதபடி கிறிஸ்துவை நம்பி இருக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோமப்பா. நன்றி செலுத்துகிறோமப்பா. அவர் நமக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து
நாம் நடக்க வேண்டிய வழிகளை நம்ம நடத்துகிற கர்த்தர். இதுதான் இந்த வருஷத்தில் தேவன் கொடுத்த வார்த்தை. அவர்கள் பிரயோஜனமானவைகளை நமக்கு போதிப்பார். அது நடக்க வேண்டிய வழிகளை நடத்துவார். கொஞ்ச நேரம் கரங்கள் அப்பா உங்களுடைய வாக்குகள் எங்கள் மேலே பழிக்கட்டும் அப்பா. இந்த வார்த்தைகளிலே உங்கள் வாக்குகளில் நாங்கள் நம்பி இருக்கணும். அந்த பிரயோஜனமான முடியும் நீங்கள் இங்கே பேசும்போது அந்த வார்த்தையில நாங்கள் பிடித்து கொள்ளணும் பாப்பா. அதை நம்பி வாழணும், அதில் கீழ்ப்படிந்து இருக்கணும். அமே சார்ந்து கொள்ள எங்களை கிருபை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு விடாப்புடியான ஒரு நம்பிக்கை எங்களை இங்கே தருவீராக. அவர் மறக்காத தேவன், ஒரு நாளும் மறந்து போகிறதில்லை. அவர் வார்த்தைகளிலே வாக்கு தத்தத்தை ஒரு நாளும் மறக்க விடுகிற தேவன் அல்ல. உங்களை குறித்ததே அதன் காலத்திலே அதன் நேரத்திலே நேர்த்தியாய் நலமாய் நடத்துகிறவர். மறவாமல் நினைத்திரையா, நன்றியானது நம்ம இருதயத்திலிருந்து வரட்டும், நம்ம ஆத்மாவிலிருந்து இந்த வார்த்தைகள் வரட்டும். நன்றி
வழியில் மேலே அவர் பிரியப்படுகிற கர்த்தராக இருக்கிறார். மறவாமல் எல்லா தடைகளையும் மாற்றி சோர்ந்து போன நேரங்களில் எங்கள் சத்துவத்தை கொடுத்து உயிர்ப்பித்து பலப்படுத்தி தகுதிப்படுத்தி தேவன் நிலைநிறுத்தினார். குறை நேர கரங்களை அப்பா நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து மிக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் எங்கள் மேல் அன்பு பாராட்டி உங்களுடைய சொந்த குமாரனே எங்களுக்காக நீங்க ஜீவனாய் ஒரு பரிசுத்த பலியாய் எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். விலையேறப்பட்டது மாசற்றதுமான ஜீவ ரத்தத்தை கொண்டு நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோமே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அனுதினமும் பரிசுத்த ஆவியானவர்கள் வழிநடத்துறீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவன் விரும்புகிறது அவரை சார்ந்து விடுகிற ஒரு நம்பிக்கையின் விசுவாசத்தின் வாழ்க்கை. நான் சொல்றேன்ப்பா, நம்புவேன். அவரோட சூழ்நிலைகள் எப்படி இருக்கலாம், எப்படி மாறும் தெரியல, ஆனால் சூழ்நிலைகளுக்கு மேலாய் ஆண்டு நடத்துகிற கர்த்தர் எங்களோட இருக்கிறீங்க. நாங்கள் உங்களை நம்புவோம் ஐயா. நாங்கள் நிற்கிற ஒருவேளை நம்பிக்கை இருக்கிற எல்லாம் அழிந்து போனாலும், ஒருவேளை நம்பி இருக்கிற எங்களுடைய உறவுகள் அழிந்து போனாலும், நம்பி இருக்கிற எங்களுடைய தகுதிகள் அழிந்து போனாலும், நம்பி இருக்கிற எந்த விதமான ஒரு பெரிய அதிகாரங்கள் அழிந்து போனாலும், நான் நம்பி இருக்கிற தேவன்களோடு இருக்கிறேன். உங்களே சார்ந்து கொள்ளுவேன். விசுவாசத்தோடு அறிக்கைப்பட்டு சொல்லாமப்பா, நான் நம்புவேன் இயேசு ஒருவரே, நம்புவேன் இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும்,
என் இயேசு ஒருவரை நம்புவேன், என் இயேசு ஒருவரை. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. அவர் நம்மை விசாரிக்கிற கர்த்தர், நம்முடைய அழுகையை காண்கிற கர்த்தர். அப்படியே விடுகிற தேவன் அல்ல. அப்படியே ஒருவேளை கலக்கத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். நீ இப்பொழுது சொல்லுகிற தெய்வ சமூகத்திலிருந்து விடுதலையோடு தேவன் உங்களை வழிநடத்த போதுவனாக இருக்கிறார். எல்லா கவலைகளையும் மாற்றி ஆனந்த களிப்பாய் நிலைநிறுத்த பண்ணுகிற கர்த்தர். தேவ சமூகத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டு, ஒரு களிப்பு உண்டு, ஒரு ஆனந்த சத்தம் உண்டு. எப்பொழுது நம்முடைய தகப்பன் வீட்டில் சந்தோஷம், ஒரு விடுதலை, ஒரு மகிழ்ச்சி. ஆமென். அவருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எங்கள் இருதயத்தின் இயக்கங்களை, வார்த்தைகளை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கொட்டிருக்கிறோம் அப்பா. ஒரு பாரத்தோடு, வேண்டுதலோடு யாராவது இங்கே வந்திருப்பாங்கன்னா தேவன் நம்மளை களிப்பாய் ஆனந்த சத்தத்தோடு அவளை போக செய்து கிருபையா நாங்கள் வேண்டி சொல்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க. ஜெப பகுதியிலே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேவனோடு பேசுகிற வார்த்தைகளை நாங்கள் கேட்க எங்கள் இருதயங்களை நீங்கள் பக்குவப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மீதியான உங்களுடைய சமூகத்தை தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சொல்லலாமே, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பக்கத்தில் கரங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆமென். கடந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு இருந்தார். ஆபத்துகள், விபத்துகள், நாசமோசங்கள் நம்மை அணுகாதபடிக்கு கர்த்தருடைய கரம் நம்மை அற்புதமாய் ஆச்சரியமாக நடத்தினது. ஆமென். விசுவாசிக்கிறவங்க என்னோட சேர்ந்து ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். வேலைக்கு செல்வதற்கு தேவன் கிருபை தந்தார். போகும்போதும் வரும்போதும் கர்த்தர் பாதுகாப்பை கொடுத்தார். ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறோம். அதை கவனத்தில் கொண்டு எங்களோடு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்க உற்சாகப்படுத்துகிறோம். சபையின் ஆராதனை ஒழுங்குகள் முன்பதாக போடப்பட்டிருக்கிறது. அதை கவனித்து நீங்கள் செயல்பட அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற சனிக்கிழமை 7ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்ட் ஜேம்ஸ் சென்ட் ஜான் ஹாலில் வைத்து உபவாச ஜெபம் நடைபெறும். ஆகவே அதில் நீங்கள் நேரம் எடுத்து கலந்து கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதத்தின் முதலாவது உபவாச ஜெபமாய் இது காணப்படுகிறது. ஆகவே நேரம் எடுத்து கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அவனுடைய சமூகத்தில் நம் கூடி ஜெபிக்கிற நிலைகளை கர்த்தர் அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமையுண்டதாக. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வருகிற 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. நமக்கு அன்றைய தினத்தில் கம்யூனியன் சர்வீஸ் இருக்கும். ஆகவே நீங்கள் யாவரும் ஆயத்தத்தோடு கடந்து வர அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். திருமுழுக்கு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இதில் பங்கு பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறீர்களாகவே ஜெபத்தோடு இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நீங்கள் கம்யூனியன் சர்வீஸ்க்காக கடந்து வர அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து வியாழக்கிழமை 12ஆம் தேதி வியாழக்கிழமை 8:30 மணிக்கு அன்றைய தின வியாழக்கிழமை மிட்வீக் சர்வீஸ் நடைபெறும். ஸ்தோத்திரம். சிலுவை, பாவம் மற்றும் சாத்தானின் மீதான வெற்றி என்ற தலைப்பில் கொலோசியர் 2ஆவது அதிகாரத்தின் 14-15 ஆகிய வசனங்களிலிருந்து அன்றைய தின தியானம் நம்மத்தில் காணப்படும். ஆகவே நீங்கள் உற்சாகத்தோடு கடந்து வர அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய சபை மற்றும் CSI தமிழ் சபை இரண்டும் சேர்ந்து VBS நடத்துவதற்கு திட்டமிட்டு அதை செயல்பட கர்த்தர் கிருபை தருவாராக. நீங்கள் அதற்கு பதிவு செய்திருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளை வருகிற 16ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும் அந்த 3வது வாரத்தில் அந்த VBS நடைபெறும். ஆகவே உங்கள் பிள்ளைகளை பதிவு செய்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். உற்சாகமாக அவர்களை அனுப்பி கொடுக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். மிஷன் ஆஃபரிங் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஆகிய 3 மாதங்களில் மட் என்ற ஸ்தாபனத்திற்கு நாம் சேகரிக்கிறோம். ஆகவே உற்சாகமாக அதை செய்ய அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நம்முடைய தேசத்திற்காக, மிடில் ஈஸ்ட் பகுதிகளுக்காக, இந்த போர் சூழ்நிலைகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்க. ஆண்டவர் இந்த நாட்களில் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய தேசத்தை சுற்றி இருக்கிற தேசங்களையும் கர்த்தர் உரிய பாதுகாப்போடு வழி நடத்தும்படியாக, தேவ ஞானம் விளங்கும்படியாக, ஒரு சமாதானம் இந்த தேசங்களில் காணப்படும்படியாக நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்போமாக. ஆமென். ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல இருக்கிறோம். வசனத்துக்காக ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். கண்களை மூடினவர்களாக. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த நேரத்திலும் கூட உம்முடைய வார்த்தைக்கு நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே கர்த்தர் இடைப்படுங்க. உம்முடைய தாசனை மறுத்து கர்த்தர் வெளிப்படுங்க. உம்முடைய வார்த்தைகள் வரும் பொழுது அதை நாங்கள் தியானிக்க கர்த்தர் கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக கர்த்தரை ஆராதிக்க இந்த நாளில் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஒரு சின்ன உலுக்குதல் அல்லதுன்னா ஒரு அசைவு. இப்போ கொஞ்சம் எல்லாருக்கும் ஆர்வம் சபை மேலே கூடியிருக்கலாம். ஏன்னா அந்த கொரோனா பீரியடில் அதை பார்க்க முடிஞ்சுது. நிச்சயமாக இது ஒரு ட்ரையல் தான், அல்லது ஒரு சாம்பிள். மிகப்பெரிய ஒரு நாட்களை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். கர்த்தர் அதற்கு நம்மை தயார்படுத்துவாராக. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி தான் என்ன செய்வாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? இல்லை, புறஜாதி ராஜாக்கள்கிட்ட ஒப்பு கொடுத்துருவார். அப்போ என்ன செய்வாங்க? ஆண்டவரை நோக்கி முறையிடுவாங்க. ஆண்டவர் என்ன செய்வார்? விடுவிப்பார். கொஞ்ச நாள் ஆகும். பழையபடியும் பிரியமானவர்களே, அதே கதை தான் பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலையும் இருக்குது. நாம் என்ன செய்யணும்? அது ஒரு பாடம். இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு முன்பாக ஒரு பாடமாக இருக்கிறார்கள். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? வேதத்தில் எழுதி வைத்து நமக்கு அதை உணர்த்துகிறார். நிச்சயமாக நாம் அந்த பாடத்தை உணர்ந்தவர்களாக, எப்போதும் கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களாக, எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாக நாம் வருவோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவது. அந்த வேளையிலே மீண்டுமாக ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளில் இந்த இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன நாட்களெல்லாம் எங்களை பாதுகாத்தீர். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினீர். ஒரு சேதம் அணுகாதபடி காத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் அழிவு நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை நீர் உமது செட்டைகளை மறைவிலே அடைக்கலம் கொடுத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் இப்பொழுது காத்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசும். நாங்கள் கேட்கிற நாங்கள் வார்த்தைக்கு 100 மடங்கு பலன் தர இங்கிருந்து கடந்து செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நானல்ல, நீர் பேசுவீராக. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சிலுவை, அது நமது மீட்பின் விலை. சிலுவை நமது மீட்பின் விலை. மீட்பு என்றால் நம்முடைய ஆளுகைக்கு உட்படாத அல்லது நமக்கு சொந்தமாகாத ஒரு பொருளையோ அல்லது ஒரு காரியத்தையோ நாம் விலை கொடுத்து அதை நமக்கு சொந்தமாக மாற்றுவது. உலகத்தில் எத்தனையோ இடங்களில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நம்மளாம் அறிவோம். வெள்ளத்தால் திடீர்னு வெள்ளம் வந்துடும். மழை பெஞ்சா எந்த குழு முதலாவது விரைந்து செல்லும்? மீட்பு குழு முதலாவது விரைந்து செல்வாங்க. அவங்க யாரை மீட்கிறாங்க? ஆட்களை, பாதிக்கப்பட்ட ஜனங்களையும் ஒருவேளை மிருகங்களையும் மீட்கிறார்கள். அது ஒரு சரீரத்துக்கான ஒரு மீட்பு தான். ஆனால் சிலுவையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்பு. அல்லேலூயா. இந்த நாட்களில் ஆண்டவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த லெந்து நாட்கள் என்று சொல்லப்படுகிற அந்த நாட்களை மட்டும் நாம் இதற்காக ஒதுக்கி வைத்து விடுகிறோம். மற்ற நாட்களில் இதை பற்றி பெரும்பாலும் சிந்திப்பதில்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு செய்த தியாகத்தையும் அவர் நமக்கு செய்த மேலான ஆசீர்வாதங்களையும் இந்த சிலுவை மூலமாக அவர் நமக்கு சம்பாதித்த காரியங்களையும் நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அனுதினமும் என்ன செய்யணும்? நாம் தியானிக்கணும். அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளின் தலைப்புக்குள்ளாக வருவோம். சிலுவை நமது மீட்பின் விலை. வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும் 19ஆம் வசனம். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வசனம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும் 19ஆம் வசனமும். மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. போதும். வாசிக்கப்பட்ட அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்குது, நாம் எதனால் மீட்கப்பட்டிருக்கிறோம்? குற்றமில்லாத ஆசை.
குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே. இந்த சத்தியம் தெரியாத உலக மக்கள் இந்த நாளில் எங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக உலகத்தின் பல இடங்களுக்கு என்ன செய்கிறாங்க, அலைந்து திரிகிறார்கள், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறார்கள். தமிழ்நாட்டில் நீங்கள் இந்த டிசம்பர் மாதம்லாம் ஊருக்கு போனீங்கன்னா பார்க்கலாம், ரோட்டு ஓரத்தில் என்ன செய்வாங்க, கால்நடையாய் செருப்பு கூட அணியாமல் என்ன செய்வாங்க, ஒரு சைடு ஈஸ்ட் சைடுக்கு போவாங்க, ஒரு சைடு வெஸ்ட்டுக்கு போவாங்க. பக்கத்தில் இருக்கிற பல புண்ணிய ஸ்தலங்கள் என்று சொல்லப்படுகிற இடங்களுக்கு கால்நடையாய் நடப்பாங்க. வெறுமே ஒரு சிலர் அதில் ஜீவனை கூட இழந்துடுறாங்க அப்படின்னு பார்த்துருக்குறோம். பிரியமானவர்களே, ஒரு பாவ மன்னிப்பை பெறுவதற்கு மக்கள் இவ்விதமாக அறியாமையில் கிடக்கிற அந்த நாட்டிலிருந்து தான் நாம் என்ன செய்திருக்கோம், வந்திருக்கிறோம். ஒரு சில குரூப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறத விட அதோடு கூட என்ன செய்வாங்க, காணிக்கை. இந்தியாவிலே உலகத்திலே அதிக 2வது வருமானம்னு நினைக்கிறேன் சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் ஒரு கோயிலுக்கு வருது, எதை கொடுக்குறோன்னு தெரியறதில்ல. சிலர் என்ன செய்கிறாங்க, செல்ஃபோனே போட்டுட்டு திருப்பி என்ன செய்கிறாங்க, தெரியாமல் போடுறது, அந்த ஆர்வ கோளாறுல அப்படி காணிக்கைகளை கொடுக்குறாங்க. ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, தானம் தர்மம் பண்ணுகிறாங்க, ஏழைகளுக்கு தானம் தர்மம் பண்ணுகிறாங்க, சேரிட்டி பண்ணுறாங்க. ஒரு சிலர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான உதவிகள் நற்செயல்கள் செய்கிறாங்க. இப்படியாக உலக மனிதர்கள் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த வழியை கடைப்பிடிக்கும் போது கிறிஸ்தவர்களாகிய ஒரு பெரும்பகுதி குரூப்பு என்ன செய்கிறாங்க அப்படின்னா என்ன செய்கிறாங்க, எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். குறிப்பாக இந்த 40 நாளில் என்ன செய்வாங்க, ரொம்ப பயபக்தி உபவாசம், அதை நம்ம குறை சொல்வதற்கே இல்லை. ஆனால் இன்று மட்டும் அது இருக்கிறதை நினைத்து தான் நாம் வேதனைப்பட வேண்டி இருக்கிறது. காலையில் சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு வருவது, முழு மனதோடு ஆராதிப்பது, அது மட்டுமல்ல ஆராதனையிலே காணிக்கைகளை கொடுப்பது, வேத வசனத்தை வாஞ்சித்து கேட்பது, இப்படியாக அவர்கள் உபவாசம் இருப்பது, இதெல்லாம் செய்கிறாங்க. கிறிஸ்மஸ் நாட்களில் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் என்ன செய்கிறாங்க, அநேக தான தர்மங்களை செய்கிறாங்க. இதனால் பாவ மன்னிப்போ ரட்சிப்போ ஒரு நாளும் கிடைக்கவே போகிறதில்ல. ஆத்மா ரட்சிக்கப்படணும்னா ஒரே ஒரு வழி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களை, வேதம் அதைத்து தான் போதிக்கிறது. இந்த நாளில் இந்த சத்தியத்தை விட்டுவிட்டு பெரும்பாலும் பெரிய பேர் போன அநேக ஊழியர்கள் கூட, பெரிய ஸ்தாபனங்களை வைத்திருக்கிறவர்கள் கூட இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காம வேறு காரியங்களை சொல்லி என்ன செய்கிறாங்க, புறமதஸ்தர்களை அழைக்கிறார்கள். அவங்க என்ன செய்கிறாங்க, வர்றாங்க, நன்மைகளை பெற்றுக்கொண்டு என்ன செய்கிறாங்க, அப்புறமா நன்மை கிடைச்ச உடனே போயிடுவாங்க. இல்லைன்னா நன்மை கிடைக்கலனாலும் கூட கொஞ்ச நாளில் விலகி போயிடுவாங்க. அவங்களுடைய விசுவாசம் விலகி போய்விடும். பிரியமானவர்களே, சுவிசேஷம் என்பது அது சிலுவையை மையமாக வைத்து தான் என்ன செய்யணும், அறிவிக்கப்பட வேண்டும். நம்முடைய வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இந்த மீட்பை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்ப்போம் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள், அதுவும் நமக்கு அவங்க தான் ஒரு அடையாளம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருக்கும்போது அவர்கள் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார்கள், பெருமூச்சு விட்டார்கள், கூக்குரல் இட்டார்கள். ஆண்டவர் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டார். கேட்டு அவர்களுக்கு விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார். செவி கொடுத்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் எகிப்து தேசத்தில் செய்தார். கடைசியாக அவர்கள் ஆண்டவர் செய்த ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும்போது, ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன செய்யணும், தேர்ந்தெடுத்து பழுதற்ற 1 வயதுள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன செய்யணும், தேர்ந்தெடுக்கணும். கொஞ்ச நாள் என்ன செய்யணும், வீட்டு முன்னாடி கட்டணும். இதெல்லாம் அங்கேருந்து வந்தது தான், நம்ம இதுலேருந்து வந்தது தான். இன்றைக்கி வேறு மற்றவங்க என்ன செய்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த 1 வயது ஆட்டுக்குட்டியை என்ன செய்யணும், பழுதற்ற ஆட்டுக்குட்டியை வீட்டு முன்னால் கட்டி வைக்கணும். ஏன்னா பழுது இருக்கிறத அவங்க தான் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும்.
ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது அந்த என்ன செய்யணும், அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தை என்ன செய்யணும் வாசிப்போம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. வீட்டு வாசல் நிலைக்கால்களில் இரண்டிலும் நிலையில் மேற்சட்டத்திலும் தெளித்து போதும். அதை என்ன செய்யணும், அந்த ரத்தத்தை எடுத்து என்ன செய்யணும், அந்த புசிக்கிற அந்த வீட்டின் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்தில் என்ன செய்யணும், தெளிக்கணும். எதற்காக தெளிக்கணும்? சங்கார தூதன் என்ன செய்வான், கடந்து வரும்போது இந்த இரத்தத்தை பார்த்து அவன் என்ன செய்வான், கடந்து போவான். அடுத்ததாக வாசிப்போம் 13ஆம் வசனம் அதே அதிகாரத்தில். யாத்ராகமம் 12. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசமெங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்திலுள்ள மனிதர் முதல் மிருகங்கள் ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துகிறவேன், நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு என்ன செய்வேன், கடந்து போவேன். சங்கார தூதன் வரும்போது அந்த இரத்தம் தான் உங்களுக்கு என்னது, அடையாளம். இது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். பிரியமானவளே, அந்த இரத்தத்தை அவன் சங்காரதூதன் கண்ட உடனே என்ன செய்வான், கடந்து போவான். அடுத்ததாக இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 23ஆம் வசனம் அதே அதிகாரம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவாள். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுவதற்கு வரவட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். வாசற்படியை விட்டு கடந்து போவார். பிரியமானவளே, எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை, முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் நினைச்சிருக்கிறார், அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளின் வாசலில் இந்த இரத்தம் தெளிக்கப்பட்ட பின்பு சங்காரதூதன் வரும்போது அவன் கடந்து போவான். காரணம், இந்த வீட்டில் இரத்தம் இருக்கிறது. இரத்தம் தான் பிரியமானவளே மிக மிக முக்கியம் வாழ்க்கையில். மாம்சத்தின் உயிர் எதில் இருக்குது, இரத்தத்தில் இருக்கிறது. அந்த இரத்தத்துக்கு ஆண்டவர் ஒரு பெரிய விலை கொடுத்துருக்கிறார். பெரிய ஒரு காரியத்தை அந்த இரத்தத்தில் வைத்திருக்கிறார். மீட்பின் விலை அந்த இரத்தத்தில் இருக்குது. பிரியமானவளே, புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களிலே அவர் மரணிக்கும் வரைக்கும் இந்த சீஷர்களுக்கு கூட அந்த சத்தியம் தெளிவாக புலப்படவில்லை. எம்மாவூருக்கு போகிற அந்த சீஷர்கள் வாசிக்க வேண்டாம். எம்மாவூருக்கு ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து போன பின்பு 2 சீஷர்கள் என்ன செஞ்சாங்க, எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு போகிறாங்க. எம்மாவு என்கிற ஒரு ஊருக்கு போகும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், அவங்க கூட தம்மை வெளிப்படுத்தும்படியாக கடந்து போகிறார். 2 பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. ஆண்டவர் அவங்க கூட சேர்ந்து நடந்து போகிறார். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு. அப்போ நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தான் எங்களை மீட்டு ரட்சிப்பவர். அந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் வச்சிருந்து வாசிங்கள். அவர்தான் எங்களுடைய இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று லூக்கா 24:21 மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். பிரியமானவர்களே, அவர்களுடைய கண்கள் அதுக்கு அடைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் நினைத்தார்கள் இந்த ரோம அரசாட்சியின் கீழ் இருந்து என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் நம்மை விடுவிப்பார் என்று கூடே இருந்து சாப்பிட்டவங்க, கூடே இருந்து வசனத்தை கேட்டவங்க, 3.5 வருஷம் கூடே இருந்தவங்க, அவங்களுக்கு கூட அந்த சத்தியம் தெரியவில்லை. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் எத்தனையோ ஜனங்கள் கர்த்தரை அறியாதவர்களாக அவர்களை சீஷர்களைப் போல தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மீட்பு அறிவிக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஆகவே இந்த இரத்தம் இல்லாமல் மன்னிப்பு இல்லை என்கிற ஒரு சத்தியத்தை உலகத்திற்கு நாம் எடுத்து காட்ட வேண்டும். பிரியமானவர்களே, நமது மீட்பு என்னவென்று பார்க்கும்போது குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம். அந்த இரத்தம் தான் உங்களையும் என்னையும் அது மீட்க போதுமானதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவம் அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகாத எந்த ஒரு பாவமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மிக பரிசுத்தமான குற்றமற்ற விலையேறப்பட்ட ஒரு இரத்தம் தான் அவர் அன்று உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன செய்தார், அவர் சிந்தினார், சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த இரத்தம் சிந்துதாமல் மன்னிப்பு இல்லை என்கிற அந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 9:22.
நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு மன்னிப்பு உண்டாகாது. பழைய ஏற்பாட்டில் அதுதான் நடந்துச்சு. பாவம் செய்வாங்க, ஒரு தங்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்றபடி ஒரு புறா குஞ்சு அல்லது ஆட்டு அல்லது மாடு அல்லது வேறு ஏதாவது ஒரு மிருகத்தை என்ன செய்யணும், பலி செலுத்தி அந்த பாவத்திலேருந்து என்ன செய்யலாம், அவங்க விலைக்கிரயம் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் வரும்போது அவர் என்ன செய்தார், தமது சொந்த இரத்தத்தை அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சர்வலோகத்தின் பாவத்தையும் நீக்கிற தேவாட்டுக்குட்டி அவர் என்ன செய்தார், வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த மீட்புக்கு அவர் கொடுத்த விலைக்கிரயம் என்னவென்று பார்க்கும்போது அது மிக மிக அதிகமானது. வாசிப்போம் ஒரு வசனத்தை. தமது சொந்த இரத்தத்தை அதற்காக சிந்தினார் என்று அதே எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தமது என்ன செய்தார், சொந்த இரத்தத்தினாலே, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிதலாமல் மன்னிப்பு உண்டாகாது. 9:12 வாசிங்க. 9:12 வாசிங்க. வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவர்களுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். தமது சொந்த இரத்தத்தை அவர் என்ன செய்தார், நமக்காக சிந்தினார். பிரியமானவர்களே, உலக மனிதர்கள், அரசியல்வாதிகள் கூட நம்ம பார்க்கலாம். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, இரத்தத்தில் கையெழுத்து போடுறதை நீங்களும் கேட்டிருக்கலாம். ஏன்னா அதை உறுதிப்படுத்துகிறாங்க, அதற்கு அவ்வளவு விலைக்கிரயம் கொடுக்குறாங்க. அதை அவர்கள் மேன்மையானதாக கருதி தங்களுடைய இரத்தத்தை கொடுக்குறாங்க. ஒரு சிலர் நினச்சிக்கிறாங்க இரத்த தானம் பண்ணுகிறார்கள். ஆனால் தனது சரீரத்தின் முழு இரத்தத்தையும் ஆண்டவர் நமக்காக சிந்தினார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்பேற்பட்ட ஆண்டவரை தான் இந்த நாளில் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு அவர் கொடுத்த விலைக்கிரயம் அவருடைய சொந்த இரத்தம். ரெண்டாவதாக பார்க்கும்போது தமது ஜீவனை அவர் கொடுத்தார் என்று வாசிக்கலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஊழியம் கொள்ளும்படி வரல. இந்த நாளில் அநேகர் என்ன செய்கிறாங்க, ஊழியத்தை கொள்ளுகிறார்கள். கொள்ளுகிறார்கள்னு சொல்கிறத விட கொல்லுகிறார்கள் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த நாளில் ஊழியம் என்பது மிகவும் ஒரு வியாபாரமாகிவிட்டது. பிரியமானவர்களே, ஆண்டவர் அநேகருடைய மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். நல்லவனுக்காக ஒருவன் என்ன செய்வான், மரிக்க துணிவான். பாவிகளும் துரோகிகளும் அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போன, அவரை மறந்து காணாமல் போன ஆட்டை போல அலைந்து திரிந்து கொண்டிருந்த உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக அவர் தமது சொந்த ஜீவனை கொடுத்தார். அவர் கொடுத்த இரண்டாவது விலைக்கிரயம் தமது ஜீவன். முதலாவது சொந்த இரத்தம், ரெண்டாவது தமது ஜீவனை கொடுத்தார். மூன்றாவது பார்க்கும்போது தம்மையே கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. 5ஆம் வசனமும் 6ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. ஓகே, தம்மையே கொடுத்தார் என்று ஒரு வசனம் இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் நம்மை மீட்கும்படியாக தம்மையே என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். தம்மையே ஒப்பு கொடுத்தார்னா தனக்கென்று எதையும் வைக்கவில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் வானத்துக்கு மேலான நாமமுடைய அவர், பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனாக இருந்தவர். தேவதூதர்கள் கேருபீன்கள் மத்தியில் என்ன செய்தார், பரிசுத்தர் 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 என்று போற்றப்படக்கூடிய அந்த மேன்மையை அவர் துறந்து எல்லாவற்றையும் துறந்தார். பூமியின் தாழ்விடங்களில் உங்களையும் என்னை அவர் நினைச்சார், தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்மை மீட்கும்படியாக நம்ம ஸ்டாண்டர்டுக்கு அவர் வந்துட்டார். அதான் அதோடைய அர்த்தம். எல்லாவற்றையும் இழந்தார், எல்லாத்தையும் நஷ்டமாக விட்டார். பிரியமானவர்களே, தம்மையே ஒப்பு கொடுத்தார்.
இது ஒரு பெரிய ஒரு விலைக்கிரயம் பிரியமானவர்களே. தமது இரத்தத்தை சிந்தினார், தமது ஜீவனை கொடுத்தார், தம்மையே கொடுத்தார். பெரும்பாலும் இலவசம் என்றால் இன்றைக்கு அதற்கு மதிப்பில்லை. இலவசம் என்ற வார்த்தையை கூட தமிழ்நாட்டில் என்ன செய்யறதில்ல, உச்சரிக்கக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்க, விலை யாருமே வாசிக்கிறது இல்லையா, விலை இல்லா. இலவசம் என்று சொன்னால் மற்றவங்களாம் என்ன செய்யப்படுது, கொச்சப்படுத்துது. ஒரு மினிஸ்டர் கூட அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி மாட்டிக்கிட்டார். ஓசியில் பஸ்ஸில் போகிறீங்கன்னு சொன்னார், மாட்டிக்கிட்டார். பிரியமானவங்களே, விலை இல்லாத ஒரு விலையேறப்பட்டது, ஆனால் விலை இல்லாமல் நமக்கு தந்தார். விலையேறப்பட்ட காரியம். அதை நாம் பெரும்பாலும் உணராததுனால தான் நிர்விசாரம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் வருது. ஏதோ வருகிறோம், ஏதோ போகிறோம். சத்தியம் சொல்லப்படும் போது யாருக்கோ சொல்லப்படுகிறது, அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து கொள்வதில்லை. இந்த நாட்களில் உபவாசம் இருக்கிற மற்றவர்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். மற்ற காரியங்கள்லாம் விட்டுருவோம். அவர்கள் எந்த அளவு என்ன செய்கிறாங்க, வைராக்கியம், அந்த கரெக்ட் என்ன செய்கிறாங்க, அந்த டைமு. நாம் எந்த அளவு அவர்களை கம்பேர் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. நாம் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கும் போது அவர் நமக்கு கொடுத்த விலை எவ்வளோ பெரிய விலை என்பதை நாம் என்ன செய்யணும், நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அவர் சிலுவையிலே ரத்தம் மட்டும் சிந்தலை, ஜீவனை மட்டும் கொடுக்கல, தம்மையே மட்டும் கொடுக்கல. அவர் அடைந்த அவமானங்கள் சிலுவையிலே மிகப்பெரிய அவமானம். அவர் மேல் நினைச்சாங்க, துப்புனாங்க. வேலைக்காரரும் அவரை நினைச்சாங்க, கன்னத்தில் அறைந்தார்கள். உங்கள் வீட்டில், என்னுடைய வீட்டில் வேலை செய்கிறவங்க உங்களே என்னையும் கன்னத்தில் அறைந்தால் அதை யோசனை பண்ணி பாருங்க. இந்த காரியத்தை வேலைக்காரரும் கன்னத்தில் அறைந்தார்கள், பரிகசித்தார்கள், தூஷித்தார்கள், இகழ்ந்தார்கள். அதெல்லாம் அவர் நினைச்சதார், சகித்தார். காரணம், அந்த விலையேறப்பெற்ற அந்த ஒரு ரட்சிப்பை உங்களுக்கும் எனக்கும் அவர் தானமாக தருவதற்கு இவைகளை எல்லாவற்றையும் அவர் நினைச்சதார், சகித்தார். பிரியமானவர்களே, நாம் இந்த நாட்களில் எதை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய கைமாறு என்ன? எதை கொடுத்தாலும் ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்புக்கு, அவர் கொடுத்த விலையில்லாத அந்த விலையேறப்பெற்ற காரியத்துக்கு ஈடு இணை எதுவுமே ஆகாது. ஆண்டவர் வேதத்தில் ஒரு வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வசனம்தான், ஆனால் அது நமக்கும் அது பிரயோஜனமாக இருக்குன்னு அதை எடுத்து வாசிப்போம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்திலே அடிமையாயிருந்தையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதை நினைவு கூற கடவாய். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் என்ன செய்ய கடவாய், நினைவு கூற கடவாய். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தாங்க. ஆனால் தங்கள் சொந்த ஜனங்கள்கிட்ட என்ன செஞ்சாங்க, வட்டிக்கு கொடுக்கறதும், அவர்களை அடிமைப்படுத்துறதும், அவர்களிடத்திலிருந்து பணயமாக காரியங்களை பெற்றுக்கொள்வதும், அவர்களை அடிமைப்படுத்தி இப்படி பலவிதமான கொடுமைகளை செய்தாங்க. அந்த காரியம் வரும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என்ன செய்த, எகிப்தில் அடிமையாக இருந்தாய். இந்த நாளிலும் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் அதான் சொல்கிறார். பிரியமானவர்களே, நாமும் என்ன செய்தோம், பாவத்தில் அடிமையாக தான் இருந்தோம், பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். இன்று ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரை அறியாத புறமதஸ்தர்களை பார்க்கும்போது என்ன செய்கிறோம், அவங்களாம் சீன் வைக்கிறோம். நிறைய நேரத்தில் அவர்களை பற்றி, அவர்கள் ஆத்துமாவை பற்றி ஒரு கரிசனையும் கிடையாது. நான் இருந்தால் போதும், சுயம் நம்மை ஆட்கொண்டு விட்டது. அதை நினைக்க வேண்டும் பிரியமானவர்களே. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள், நமக்கு கொடுத்த அவர் விலை, அதே ரத்தம் தான் சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கும் என்கிற ஒரு சத்தியத்தை நாம் என்ன செய்யணும், உணர வேண்டும். எத்தனையோ மக்கள் ஆண்டவரை அறியாமல் போயிட்டுருக்காங்க. எதிரால் எத்தனையோ பேரை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம். நம்ம கூட வேலை செய்கிறாங்க. ஒரு முறை ஆண்டவரை பற்றி சொல்வதற்கோ, அல்லது அவங்ககிட்ட நல்லா பேசுவதற்கோ, அல்லது அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வதற்கோ நாம் எத்தனைக்கிறோமா? நம்ம உபத்திரவம் பண்ணாமல் இருந்தாலே போதுன்ற நிலைமையில் அநேகர் இருக்கு. இன்றைக்கி உலக நாடுகளில் பாருங்கள், இன்றைக்கி இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகள் இதெல்லாம் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? இந்த வளர்ந்த நாடுகள் என்று சொல்லுகிற யூரோப்பிய தேசமும்
அமெரிக்க தேசமும் அவங்க பண்ணுற காரியம், நாங்கள் கிறிஸ்தவ ராஜ்யம்னு சொல்கிறாங்க, ஆனால் இவங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது? அது கேலி குத்தாக இருக்கிறது. உலகத்தில் நடக்கிற அத்தனை களியாட்டுகளும் எங்கேருந்து வருது? அங்கேருந்து தான் வருது. அந்த தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். அந்த தேசங்களை ஆண்டவர் என்ன செய்யணும்? அசைக்கணும். நம்ம உலகத்தில் பாடுபடுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம், அநேக கஷ்டங்களை அனுபவிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம், உபத்திரவப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு உபவாச கூட்டத்திலும். ஆனால் ஆண்டவரை அறியாத ஜனங்கள், கடந்த நாட்களில் ஒருவர் என்னோடு பேசி கொண்டிருந்தார். அவர் வேல்ஸ் என்ற நாட்டில் இருக்கிறார். அப்போது அவர் என்ன சொன்னார்னா, வேல்ஸ் ராஜ்யம் அவ்வளவு சாட்சியுள்ள ஒரு ஊழியர்களை எழுப்பி இந்தியாவுக்கும் பல பாகங்களுக்கும் அனுப்பின தேசம் இந்த நாளில் எப்படி இருக்குது அப்படின்னா, நிர்விசாரத்தில் முன்னணியில் நிற்கிறாங்க. ஆண்டவர் என்றால் என்னன்னே தெரியாது. தேவனுக்கு விரோதமான காரியங்கள். அநேக சபைகள் இந்த நாளில் பிற மதஸ்தர்களுக்கு விற்கப்பட்டது. எவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில் தேசங்கள் கடந்து போகிறது பிரியமானவர்களே. நம்முடைய இந்திய தேசம் அநேக யூரோப்பிய மிஷினரிகளால் ஆண்டவர்களாக வரப்பட்டது. இந்த நாளில் அந்த மிஷினரிகளின் ஜென்ரேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த மக்கள் கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டாங்க. அவங்களுக்காக நாம் ஜெபிக்கணும். அவர்களுக்கு நம்ம நினைச்சணும், ஆண்டவரை அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு ஆத்மா கூட கெட்டு போகுது. ஆண்டவர் உலகம் முழுவதையும் என்ன செய்யலாம்? ஆதாயப்படுத்தலாம். ஆனால் ஆத்மா நஷ்டப்படுத்திட்டா என்னது? முடிஞ்சு போச்சு. எவ்வளவு பேர் மக்கள் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். பிரியமானவர்களே, நாம் அவிதமான அந்த நம்முடைய கைமாறு அவிதமாக இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. பிரியமானவர்களே, கடைசியாக ஒரு மீட்பு இருக்கிறது. இதெல்லாம் மீட்கப்பட்ட அநேக வசனங்கள் உண்டு மீட்பை பற்றி. கடைசியாக ஒரு வசனம் மீட்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் லூக்கா 21ஆம் அதிகாரம் 27, 28. லூக்கா 21, 27, 28. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வாசிங்க. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருந்தால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை. இது எப்போ நடக்கும்? இந்த மீட்பு ஆண்டவருடைய வருகையில். இப்போது நாம் ஆண்டவருடைய இரத்தத்தால் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் ரட்சிக்கப்பட்டாச்சு, பரிசுத்தமாக்கப்பட்டது. ஆனால் கடைசியாக வரக்கூடிய மீட்பு தான் இது. இந்த மீட்பு கடைசி எக்காலம் துணிக்கும். அப்போ என்ன செய்யப்படும்? ஒரு பெரிய ஒரு மீட்பு. நாம் என்ன செய்வோம்? அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட முடியாத ஒரு மீட்பு பிரியமானவர்களே. அதனால தான் யோபு பக்தன் சொல்லுகிறார், நமது என் மீட்பர் என்ன செய்கிறார்? உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளில் என்ன செய்வார்? அவர் பூமி மேல் இருப்பார். எத்தனை நம்பிக்கை நமக்கு கிடைக்கிறது இந்த வசனத்தை பேசும்போது. இன்றைக்கு ஆண்டவருடைய வருகையை பற்றி, பாடுகளை பற்றி, மரணத்தை பற்றி வசனமே வெளியில் பிரசங்கிக்கப்படுவதில்லை. மிகவும் குறைவு. வருகை மிகவும் சமீபம். வருகை மிகவும் சமீபம் பிரியமானவர்களே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மட்டுமல்ல, அந்த நாளில் நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கும் என்றால், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஏசாயா 35:10 வாசிங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்ப ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர் தலையில் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நிச்சயமாக இது ஒரு குறைந்த நாட்களில் சஞ்சலமும் தவிப்பும் ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம இதையே நினச்சி புழுங்கி கொண்டு எத்தனை பேர் கடந்த 4 நாளில் என்னென்ன காரியங்களெல்லாம் நம்ம பேசியிருப்போம். வாய்க்கு வந்ததெல்லாம் நினச்சிருப்போம், பேசியிருப்போம். இதோட அந்த நாடு முடிஞ்சுது. அதான் ஆண்டவருடைய சித்தம். எப்படியெல்லாம் நம்ம பேசுகிறோம், வாய்க்கு வந்தபடியெல்லாம். ஆண்டவர் வசனத்தை அதை சொல்லலை. உங்களுடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது. நாம் நினைச்சணும் சந்தோஷம் மகிழ்ச்சி அடையணும். அதே போல் அவர்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்களில் நாம் கூடி வந்திருப்பது தேவனுடைய சபை. இது எப்படிப்பட்ட சபை? தமது சுய இரத்தத்தால், அதை உணர்ந்து கொள்ளணும் பிரியமானவர்களே. சுய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை தான் நீங்களும் நானும். சபை என்பது இந்த கட்டடம் அல்ல, நீங்களும் நானும்.
சுய ரத்தத்தால் ஆண்டவர் சம்பாதித்தார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட இந்த மீட்பை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனமும். ஒரு தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்களை தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். புதிய பாட்டு நாம் என்ன செய்கிறோம்? பரலோகத்திலே பாட இருக்கிறோம். அங்கே தான் மீட்பை பற்றி மீண்டுமாக நாம் நினைவு கூற போகிறோம். அந்த மீட்பு பரலோகத்திலும் நினைவு கூறப்படுகிறது பிரியமானவர்களே. ஆகவே இந்த மீட்புக்கு தேவன் கொடுத்த விலையை ஒரு நாள் நாம் மறந்து போகாதிருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. சிலுவையிலே தொங்கின அந்த கள்ளன் ஆண்டவரை என்ன செஞ்சான்? கடைசி வரை அறிந்திருக்க மாட்டான். ஒருவேளை கேட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை அவன் என்ன செய்யலை. அவன் மெய்யாகவே ஒரு இவர்தான் தேவன் என்பதை உணர்ந்து கொள்ளாதனால கடைசி நிமிஷத்தில் என்ன செய்தான்? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரலும். எத்தனை பேர் ஆண்டவர் அறியாமல் இருக்கிறீங்களோ, கர்த்தர் ஒருவேளை இந்த நாளை உங்களுக்கு தருவார் என்றால் ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ரட்சிக்க போதுமானவராக இருக்கிறார். பாவ பரிகாரி அவர் ஒருவர் தான். விலையேறப்பெற்ற ரத்தம் நமக்காக ஆண்டவர் சிலுவையிலே சிந்தினார். குற்றமற்ற ரத்தம் உங்களுக்காக எனக்காக அவர் சிந்தினார். பிரியமான, பழைய ஏற்பாட்டில் ரத்தம் தெளிக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்த ஆண்டவருக்கு நாம் சதா காலங்களிலும் நம்முடைய துதிகளை, ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுப்போம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பாஸ்டர் வந்து ஜெபிக்க முடியாது. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்போமாக. ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக, வசனத்துக்காக நன்றி செலுத்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோமே. சிலுவை ஆண்டவரே எங்கள் மீட்பின் விலையாக ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்காக அந்த கோர சிலுவை ஏற்றுக்கொண்டீரே. அதில் இரத்தத்தை சிந்தினீரே ஆண்டவரே. உம்முடைய சொந்த இரத்தத்தினால எங்களை மீட்டெடுத்தீரே. உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டெடுத்தீரே. உம்மையே எங்களுக்கு ஆண்டவரே கொடுத்து எங்களை விலைக்கரமாக்கி கொண்டீரே ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு உகந்தவர்களாக நாங்கள் வாழ ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அந்த மீட்பின் நம்பிக்கையை நாங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா மற்றவர்களுக்கும் கொண்டு செல்ல தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படியாக, கிருபை தரும்படியாக, கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தர் தாமே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எங்களுக்கு நீர் கொடுத்த ரட்சிப்பை ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா மற்றவர்களுக்கு நாங்கள் கொண்டு செல்ல கர்த்தர் கிருபை தாருங்கப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்காய் சிந்தப்பட்ட அந்த இரத்தம், எங்களுக்காய் அடிக்கப்பட்ட அந்த சிலுவை ஆண்டவரே மற்றவர்களுக்கும் ஆண்டவரே அந்த மீட்பை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோமே ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்ட வார்த்தைக்காய், வசனத்துக்காய் கரங்களை வைத்து ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற யாவரையும் தனித்தனியாய் பேராய் அர்ப்பணிக்கிறோம். கர்த்ததாமே எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க. உம்முடைய மாறாத பிரியாத பிரசனம் எங்களை வழி நடத்துவதாக. உம்முடைய கிருபை எங்களை ஆளுகை செய்வதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்காக கொடுத்த அந்த விலையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைவு கூற, அதற்கு உகந்தவர்களாய் நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோமே அப்பா. ஹல்லேலூயா. யாவரையும் தனித்தனியாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். இணைந்து சொல்வோம். என் ஆத்மாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பரலோகத்தை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.